நான் சிவலிங்கம் அசோக்குமார், தவிசாளர் வேலணை பிரேசபை. வேலணை பிரேசபையினுடைய 2026ஆம் ஆண்டுக்குரிய பாதீடானது இன்றைய தினம் என்னால் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் வேலணை பிரேசபையினுடைய எதிர்கால நலனை கொண்டு எங்களிடம் இருக்கின்ற உச்சபட்ச வளத்தை பயன்படுத்தி மக்களுக்கு ஒரு நிறைவான சேவையை வழங்க வேண்டும் என்பதற்காக என்னால் இந்த பாதீடு முன்வைக்கப்பட்டிருந்த போது மொத்தமாக 22 பிரதேச சபை உறுப்பினர்களை கொண்ட எங்களுடைய வேலணை பிரதேசபையிலே இந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவாக 17 உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவினை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதிலே 5 உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்திருந்தார்கள். அந்த வகையில் 12 மேலதிக வாக்குகளால் இந்த பட்ஜெட்டானது நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த எதிர்த்த 2 கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அந்த பட்ஜெட்டுக்கு எதிராக தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்களும் மற்றது தமிழ் தேசிய முன்னணியைச் சேர்ந்த 2 உறுப்பினர்களில் ஒருவர் ஆதரித்திருந்தார், ஒருவர் எதிர்த்திருந்தார். அந்த அடிப்படையில் 5 பேர்கள் அதுக்கு எங்களுடைய அந்த பட்ஜெட்டுக்கு எதிராக தங்களுடைய கருத்தை முன்வைத்திருந்தார்கள், எதிர்த்திருந்தார்கள். அவர்களால் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், மக்களுக்கு நாங்கள் ஒதுக்கிய பணம் காணாது, நிர்வாக செலவுக்கு நாங்கள் அதிகமாக பணத்தை செலவழிக்கிறோம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள். உண்மையிலே அரச திணைக்களங்கள் இயங்க வேண்டுமாக இருந்தால், சீராக இயங்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்குரிய ஒதுக்கீடுகள் என்பது உண்மையிலே நாங்கள் சரியான முறையிலே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதாவது திணைக்களங்கள் வினைத்திறனான சேவை ஆற்ற வேண்டுமாக இருந்தால் திணைக்களம் சார்ந்த வாகனங்களை பழுதடைந்தால் திருத்தத்தான் செய்ய வேண்டும். ஒரு வரைக்கும் நாங்கள் குப்பையை சீராக அள்ள வேண்டுமாக இருந்தால் குப்பை செக்டர்கள் ஒழுங்காக ஓடணும். அப்போ அந்த இடத்துல டிராக்டர் பழுதாகிட்டதுக்காண்டி திருத்தம் அப்படி இல்லாதானே. அதே மாதிரி திணைக்களங்களுடைய நடவடிக்கைகளை செய்வதற்கு காகிதாதிகள் உட்பட பொருட்களை நாங்கள் கொள்வனம் செய்யத்தான் வேண்டும். ஆகவே அவர்களுடைய புரிந்துணர்வு அவ்வளவுதான். ஏனென்றால் நாங்கள் அவருடைய தனிப்பட்ட கருத்து நாங்கள் எந்த இடத்துல மேலதிகமாக தொடர்பாக அலட்டிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. உண்மையிலே நாங்கள் அனைத்து ஏகமனதாக இந்த பட்ஜெட்டை நான் நிறைவு செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தேன். அந்த இடத்துல 17 உறுப்பினர்கள் ஆதரவு வந்திருந்தார்கள். ஆனால் உண்மையிலே நான் தவிசாளராக பொறுப்பேற்ற பிறகு என்னுடைய அனைத்து உறுப்பினர்களையும் கட்சி வேதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் சரி சமனான பங்கீடுகளைத்தான் நான் வழங்கி கொண்டிருக்கின்றேன். கடந்த காலத்தில் நீங்கள் இந்த கடந்த 6 மாதத்தில் முகநூலில் நீங்கள் பார்த்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். எந்தவித கட்சி வேதமின்றி நான் அதாவது உறுப்பினர்களுக்குரிய அவருடைய அங்கீகாரத்தை ஒழுங்காக வழங்கியிருந்தேன். உதாரணமாக நான் அதிகமாக தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட பிறகு அதிக மக்கள் இருந்தாலும் வேலை திட்டங்களை செய்தது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கு தான் அதிகமான வேலை திட்டங்களை நாங்கள் கொடுத்திருந்தோம். நாங்கள் தேவைப்பாடு இருந்து கொடுத்திருந்தோம். ஜேசிபி என்று எடுத்துக்கொண்டால் அதிகமாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களுக்கு தான் அதை நாங்கள் ஒதுக்கியிருந்தோம். அதே மாதிரி மின்விளக்குகள் இப்போ நாங்கள் காலமாக பூட்டி கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியின் தவிசாளர் தான் என்னுடைய பிரதேசவை தமிழரசு கட்சி சார்ந்த பிரதேச உறுப்பினர்களுக்கு கூட நாங்கள் லைட் போட்டு நாங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய 2 உறுப்பினர்களுக்கு உடனடியாக அந்த லைட்டை போட்டுக்குரிய ஒழுங்குகளை செய்திருந்தேன். ஆகவே நாங்கள் அனைவரையும் அனுசரித்து ஒரு வினைத்திறனான சபையாகத்தான் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஸோ அவருடைய மேல்மட்ட பிரசரோ இன்னும் எங்களுக்கு தெரியாது, அது அவருடைய கருத்து. ஆகவே எது எப்படி இருப்பினும் 2026ஆம் ஆண்டுக்குரிய பாதீடானது 17 உறுப்பினர்களுடைய ஆதரவுடன் 2026ஆம் ஆண்டுக்குரிய பாதீட்டை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் வேலணை பிரதேசத்தினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ச்சியாக அனைத்து உறுப்பினர்களையும் இணைந்து பயணிக்குமாறும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் என்ற வகையில் என்னுடைய பொறுப்பிலிருந்து நாங்கள் செயற்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது என்ற விடயத்தை இங்கே கூறிக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.